ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த இரண்டாவது செஷனிலே நம்மை ஒன்று கூடி வர செய்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அவருடைய குமாரன் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நம்மிடையே ஜெபத்திலே வழிநடத்தும்படி சகோதரர் ராஜா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். சாகாமை உள்ளவரும் ஒருவரும் காணக்கூடாதத்தில் ஒளியில் வாசமாயிருக்கிற மெய்யான தேவனை உமக்கும் மகிமை கனமும் உண்டாவதாக. ஒரு ஒரே பேரான குமாரன் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் முதண்டை வருகிறோமப்பா. இதோ இந்த ஒரு பாடத்தையும் நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கிருபை உதவி செய்யுங்க. ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த அறுவடை ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அதில் வரக்கூடிய சகோதர சகோதரியும் கிருபையை நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையுடன் ஏறிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சகோதரருக்கு நன்றி. இந்த நாளுமாக பறக்கப் போகிற புத்தக சுருள் என்ற தலைப்பிலே நம்முடைய தூதை பகிர்ந்தெடுக்கும்படி அன்பு சகோதரர் டோனி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் கூட இந்த ஒரு நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நாம் வாரம் வாரம் பார்க்கக்கூடிய அட்வான்ஸ்டு பேசிக் சப்ஜெக்டில் இன்னைக்கு பறந்து போகிற புத்தக சுருள் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இதை ஆங்கிலத்தில் ஃப்ளையிங் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சகரியா புத்தகத்தில் இருக்குது. நாம் சகரியா புத்தகத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் விஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் சகரியா இன்னொரு விஷனில் இதை பார்க்குறார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதற்கான ஆதார வசனங்கள் கூட வாசிடலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா சகரியா அவருடைய ஒரு விஷனில் ஒரு பறந்து போகிற ஒரு புத்தக சுருளை பார்க்குறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். ஸோ ஒரு புத்தக சுருள் பறந்து போயிட்டு இருக்கு. அதனுடைய நீளம் 20 முழம், அகலம் 10 முழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இது என்னது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பார்க்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதுபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதுபடியே அழிக்கப்பட்டு போவான். ஸோ இங்கே இந்த ஒரு புத்தகத்துக்கு ஒரு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு திருடன் அழிக்கப்பட்டு போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஆணையிடுகிறவன் அழிக்கப்பட்டு போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது 4ஆம் வசனம் கூட வாசிடலாம். 4ஆம் வசனம். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. இங்க இந்த புத்தகம் என்ன பண்ணுதுன்னா திருடன் வீட்டிலும் பொய்யானை இடுகிறவன் வீட்டின் நடுவிலும் தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த 4 வசனங்கள் தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட், இது என்ன காரியத்தில் சொல்ல வருது, இது எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட பார்க்கலாம். நம்ம அடிக்கடி பார்த்த மாதிரி ஒரு வரலாறு, அதாவது இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுனதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது மோசே கானானுக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு வழி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் கானானுக்கு போயிடுறாங்க. அங்கே நியாயாதிபதிகள் வழி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலப்பகுதி தொடங்குது.
தாவீது ராஜா, சவுல் ராஜா, சாலமன் ராஜா 3 பேரும் 40 வருஷம் என்ன பண்ணுறாங்கங்க, இங்கே அரசாள்றாங்க. இதற்கப்புறம் இந்த ஒரு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுது. 10 கோத்திரமாகவும் 2 கோத்திரமாகவும் பிரிக்கப்படுது. 10 கோத்திரம் இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படுது, 2 கோத்திரம் யூதா அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த ஒரு 10 கோத்திரத்தை கூட யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா, சாலோமோனுடைய படைத்தளபதியாக இருந்த ஏரோபியாம் வழி நடத்துகிறாரு. 2 கோத்திரத்தை சாலோமோனுடைய மகன் ரெகோபயாம் வழி நடத்துகிறாரு. இஸ்ரேலுடைய கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சமாரியா இருந்தது அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். யூதாவுடைய தலைநகரம் ஜெருசலேம் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் இந்த 10 கோத்திரம் இவங்க அநேக தரம் புறஜாதியோரோட கலந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஆனால் இந்த 2 கோத்திரம் அவங்க அழிஞ்சதுக்கப்புறமும், அந்த 10 கோத்திரம் கெட்டு போனதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அதற்கப்புறம் இவங்களும் என்ன ஆயிட்டாங்கங்க, இவங்களும் வழி விலகி போனதுனால இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இதற்கப்புறம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. 70 வருஷம் சிறைப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காலப்பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் மேடோ பெர்ஷியா ஆட்சி வருது. இந்த மேடோ பெர்ஷியாவில் மேடோவை ஆட்சி செஞ்சவர் தரியு ராஜா, பெர்ஷியாவை ஆட்சி செஞ்சது கோரேஸ் ராஜா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கோரேஸ் ராஜாவை கூட பாபிலோனின் நியாய தீர்ப்பு பாடத்தில் கூட பார்த்துருப்போம். சூரியனுக்கு ஒரு அதாவது இவருடைய மீனிங் சூரியன் இருக்கும். நம்ம கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக பார்த்துருப்போம். ஸோ இவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்க, இடிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு ஒரு உத்தரவு தரார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க, எஸ்ரா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சிடலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் கர்த்தர் அவருடைய ஆவியை ஏவுறாரு. அதற்கப்புறம் அவர் என்ன உத்தரவு தராருன்னா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு உத்தரவு தராரு. வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இங்கே ஆலயத்தை கட்ட ஒரு உத்தரவு தராரு. ஆலயத்தின் பனிமூட்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க, கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறார் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட இன்னொரு குரூப், அதாவது இங்கே ஆலயத்தை கட்டுறதுக்கு போனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதா அண்ட் பெஞ்சமின், இந்த 2 கோத்திரத்தார் போயிருக்காங்க. இவங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிரிங்க முடிவு செய்கிறாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட பார்த்துடலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தேவனுக்கு ஆலயம் கட்டுறாங்க, அதை என்ன பண்ணணுங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணணும் அல்லது இந்த ஆலயம் கட்டுறதே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க வராங்க. எப்படி வராங்கன்னா, உதவி செய்கிற மாதிரியே வராங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட வாசிடலாங்க. 3ஆம் வசனம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். செருபாவேலும் இயேசுவாவும் என்ன சொல்லிடுறாங்கங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் இதை கட்டுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டோம், இதற்கப்புறம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ரா புத்தகத்தை அப்படியே நம்ம தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, இதற்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆலயம் கட்டுறது நிற்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன ஆவாங்கன்னா, சோர்ந்து போயிடுவாங்க, ஒரு சோர்வுக்குள்ளார போயிடுவாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட வாசிச்சிடலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கோரேஸ் ராஜா ஒரு உத்தரவு தராரு. அது ஒரு 2 வருஷம் பில்டிங் ப்ராசஸ் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, தடைப்படுது. இது எது வரைக்கும் தடைப்படுதுன்னா,
இதுக்கப்புறம் ஒரு தரியு ராஜா வராரு. அவர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகிற வரைக்கும் தடைப்படுது. ஸோ இந்த ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுது, மனசோர்வு வந்துடுது. அதாவது ஒரு ஆலயத்தை கட்டுறோம், அது தடைப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறப்ப ஒரு மனசோர்வு வருது. ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில் தான் வந்த தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சகரியா, ஆகாய், எஸ்ரா, இந்த 3 தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ குறிப்பாக இந்த ஒரு சோர்வான ஒரு காலப்பகுதியில் தேவன் அனுப்பிச்ச தீர்க்கதரிசிகள் யாருனாக்கா சகரியா மற்றும் ஆகாய். எஸ்ரா பின்னாடி தான் வராரு. இதனுடைய காலப்பகுதி கூட பார்த்தோம்னா கிமு 538 வருஷம் யாருடைய உத்தரவு கிடைக்குதுன்னா கோரேஸ் ராஜா தேவாலயத்தை மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு உத்தரவு தராரு. அதற்கு பிற்பாடு 2 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிஷன், அதாவது இதை எதிர்க்கிறவங்க வந்து இந்த வேலையை நிறுத்துறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டாங்க. அதற்கப்புறம் இந்த ப்ராசஸ் திரும்பி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசியூம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 520 வருஷம், இந்த வருஷம்தான் திரும்ப இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஸ்டார்ட் ஆகி கிமு 516 வருஷம் இந்த ஒரு ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் பிற்பாடு வந்தவர் எஸ்ரா அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நாம் கூட இந்த ஒரு காலப்பகுதியில், அதாவது இதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சில ஆலயங்களை கட்டுறதுக்காக இந்த கடைசி காலத்தில் கூட நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில தடைகள் நம் மத்தியில் ஏற்படுது. அதாவது ஒரு மனசோர்வு, அதாவது நம்ம ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு வரோம், பட் அநேக காரியங்கள், அதாவது உலகம், பெயர் சேவைகள், சொந்த பந்தங்கள், வேலைகள், அதன் நிமித்தமாக என்ன ஆகுதுனாக்கா நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆலயமாக மாறுறதுக்கு கொஞ்சம் தடைப்படுது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகரியா தீர்க்கதரிசியை அனுப்புனார். நமக்கு என்ன அப்படின்னாக்கா சகரியா தீர்க்க தரிசனத்தோட அர்த்தம், அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து விளக்குறார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இதோடைய பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில் வந்த தீர்க்க தரிசிகள் சகரியா, இவர் அதில் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னாக்கா இந்த பறந்து போகிற புத்தக சுருள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு புத்தகம் எப்படி இருக்குனாக்கா பறந்து போயிட்டே இருக்குது. அதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணல, நமக்கு தெரியல. இதுக்கு கூட ஒரு 2 பக்கம் இருக்குது. ஒரு புறம் வந்து திருடர்களுக்கு ஒரு சாபமாகவும், இன்னொரு பக்கம் ஆணையிடுகிறவர்களுக்கு சாபமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னாக்கா புரியல. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு புத்தகம் பறந்து போயிட்டே இருக்குனாக்கா நம்ம இங்கே இருந்தோம்னா அதில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. ஸோ நாமளும் அதுக்கு ஈக்குவலாக போனாதான் அந்த புத்தகத்து சுருளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 கார் போகுது, முன்னாடி ஒரு காரில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளும் அவருக்கு ஈக்குவலாக போனாதான் அந்த காரில் இருக்கிறது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே போல தான் இந்த ஒரு புத்தக சுருள் என்ன பண்ணுதுங்க, பறந்து போயிட்டே இருக்குது, நிற்காமல் போயிட்டே இருக்குது. அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு ஈக்குவலாக போனோம் அப்படின்னாக்கா தான் அதில் என்ன விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூட தொடர்ந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாக்கா எசேக்கியேலில் கூட இது மாதிரி ஒரு புத்தக சுருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த புத்தக சுருள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் ஒரு முதல் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பார்ப்பார். அதாவது பிதாவாகிய தேவன் நிறைய விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயத்தை பார்த்து பயந்து போய் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவார். ஸோ விழுந்த உடனே தேவன் அவரை எழுந்திரு அப்படின்னு சொல்லி ஆறுதலான ஒரு விஷயங்கள் சொல்லுவார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஸோ இப்போது ஒரு சில காரியங்கள் தொடர்ந்து லெங்க்தியாக இருக்கும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தருடைய ஆவி வந்ததும் இவர் என்ன பண்ணுறாங்க, எழுந்து நின்று அவர் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3 முதல் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கலாம் சகோதரி. வசனம் 3 முதல்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்நினத்தை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஸோ இந்த இடத்துல ஒரு தைரியம் ஊட்டும் விதமாக எசேக்கியேலுக்கு சொல்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் பயந்து போயிட்டார். அதாவது 1வது அதிகாரத்தில் பார்த்துருப்போம், பயந்து ஒரு விஷனில் பார்த்துட்டு பயந்துருப்பார். அதற்கப்புறம் இன்னும் நிறைய எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நாம் கூட இருக்கோம். இப்போ தேவன் திடீர்னு நம்மள்ட்ட நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, அங்கே போய் சத்தியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அந்த ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சு அடித்தாலும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோம். நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ பயமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பயம் நமக்குள்ளார இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பயம் அது பயத்தினால நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆறுதல் ஊட்டும் விதமாக சொல்லிக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருனாக்க, நீ அவங்கள மாதிரி மாறிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வசனம் கூட வாசிச்சிடலாம். 8ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரராயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு விஷயம் சொல்லிட்டு, நான் உனக்கு கொடுக்கிறதை புசி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் ஒரு புத்தக சுருளை என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு. வசனம் கூட வாசிக்கலாம். 9 மற்றும் 10 வசனம். 9ஆம் வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஸோ இந்த ஒரு புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புத்தகம் அநேக தரம் பைபிளில் ரெவலேஷனில் கூட பார்த்துருப்போம். ஸோ இதில் என்ன எழுதியிருக்குன்னாக்க, புலம்பல்கள் தவிப்பு ஐயோ அப்படின்ற ஒரு விஷயம் எழுதியிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறாரு. ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, ஸோ இந்த புத்தகத்தை புசிக்க கொடுக்குறாரு. அது சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாக இருந்தது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் வயிறு ஃபுல்லாக நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, ஜீரணம் பண்ணுங்க, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப தேனை போல் ஒரு இனிப்பான ஒரு விஷயமா இருந்தது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இதே போன்ற ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கூட யோவான் ஒரு புத்தக சுருளை சாப்பிடுவார். அதுவும் எப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும்னா, ஒரு தேனை போல் ஒரு இனிப்பான ஒரு விஷயமா இருந்ததான்னு தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு பயத்தில் இருக்கார். அவருக்கு இதை தைரியம் கொடுக்கணும் அப்படின்றப்ப ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து, நீங்கள் இந்த சத்தியம், அதாவது இந்த ஒரு புத்தக சுருளை புசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் வர்றதுக்காக, அவருக்கு ஒரு தைரியம் வருவதற்காக என்ன பண்ணுறாருங்க, இந்த ஒரு விஷயத்தை கூட சொல்கிறாரு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது சத்தியம் நாம் சொல்ல போகிறோம். புதுசாக ஒருத்தவங்க வீட்லேயோ அல்லது பேசிக் சப்ஜெக்டே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம அவங்கள்ட்ட ஹார்ஷாக சத்தியம் சொல்லுவோமா இல்லை சாஃப்டாக சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகமே கெட்டு சீரழிஞ்சு போகுது, நீங்களும் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோமா? நிச்சயம் சொல்ல மாட்டோம். ஸோ அது போன்ற விஷயம்தான் இந்த இடத்துல எசேக்கியேலை போய் சொல்கிறாரு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். 18ஆம் வசனத்துக்குள்ள பார்த்துடலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், சாகவே சாவாய் என்று துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கங்க? நான் ஏன் சாவணும், நீங்கள் சாவுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க? திருப்பி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். ஸோ இதை என்ன பண்ணியே ஆகணும்னா அவருக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியே ஆகணும். சொல்லாமல் போனால் அந்த இரத்த பழி யாருக்கு வந்துடும்னா இவர் கையில் வந்துடும். ஸோ இந்த ஒரு வசனம் அன்றும் சரி இன்றும் சரி எப்போதுமே சரி இது பொருந்தக்கூடிய வசனமாக இருக்குது. அதாவது சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணணுங்க? அதை மற்றவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஒருவேளை நாம் செய்யலைன்னா அதனுடைய இரத்த பழி நம்ம கையில் வந்துடும். ஒருவேளை நாம் செஞ்சுட்டு அவங்க கேட்கலன்னா என்ன அப்படிங்கிறது கூட வசனத்தில் வாசிச்சிடலாம். 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 19ஆம் வசனம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவான் ஆகில் அவன் தன் துன்மார்க்கனத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஸோ இந்த ஒரு இடத்துல அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, யார் தேவன் அப்படிங்கிறது அவங்க ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஸோ இதற்காக சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த விஷயங்கள் எதற்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த பறந்து போகிற புத்தக சுருள். இந்த புத்தக சுருள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக எசேக்கியேலில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். இதில் நமக்கு இந்த புத்தகம் ஒரு சாபம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பட் இது என்ன அப்படின்னாக்கா ஏதாவது தெரியுதான்னு பார்த்தாக்க நமக்கு ஒன்றும் அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம வசனத்தின் மூலமாகவே அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பூமியில் கூட ஆண்டவர் முதலாம் வருகையில் வர்றதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் பிதாவோடு தான் இருந்தார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அநேக பலிகள் நம்ம ஆண்டவர் மன்னிக்கவும் நம் பிதாவுக்கு செலுத்துகிறாங்க. சர்வாங்க தகன பலி செலுத்துகிறாங்க, நிறைய விஷயங்கள் செலுத்துகிறாங்க. ஆனாலும் என்ன ஆகிறது இல்லைன்னாக்கா, நம் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தை இது தரது இல்லை அப்படிங்கிறத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்றாரு. ஸோ இது உணரும் போது தான் அநேக விஷயங்கள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தே நம் பிதா எழுதியிருக்காரு. அதை கூட நம்ம ஆண்டவர் ரெஃபர் பண்ணிவிட்டு அதற்கு பின்பாடு தான் நம்ம முதல் வருகையில் வரான்றது கூட பார்க்குறோம். ஸோ இந்த புத்தக சுருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கூட இன்னும் ஒரு சில வசனங்களில் பார்த்துடலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. இங்கே யார் கேட்கவில்லை அப்படின்னாக்க, நம் பிதாவாகிய தேவன் இதையெல்லாம் கேட்கவில்லை. அவருக்கு பிரியமானது என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சதே யார் அப்படின்னாக்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஸோ இங்கே கூட ஒரு புத்தக சுருள் அதை பற்றி பேசுகிறாங்க. 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். 8ஆம் வசனம் கூட வாசிடலாம். 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஸோ உமக்கு பிரியமான ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு பிற்பாடு இந்த புத்தக சுருள் என்ன அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு கிட்டக்கு வந்திருப்போம். நம்ம எசேக்கியேலில் பார்க்குறப்ப கூட அந்த புத்தக சுருளை சாப்பிடும்போது அது எப்படி இருந்துச்சுங்க? தேன் மாதிரி இருந்துச்சு. இப்போ தேன் மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சங்கீதம்
119 சங்கீதம் 103 வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம். 119 சங்கீதம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் நாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு புத்தக சுருள் எது அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லைங்க, பைபிளை குறித்து தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இது சாபம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சாபம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு புத்தக சுருள் கூட எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கம் இருக்குது, உள்ளும் புறம்பும்னு இருக்குது. ஸோ உள்ளும் புறம்பும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உள்ளும் அப்படின்னாக்க பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு, இதை குறிக்கக்கூடிய விஷயம்தான் உள்ளும் புறம்பும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பைபிளில் என்னை குறித்து எழுதியிருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒட்டுமொத்த 66 புத்தகத்துலேயும் வந்து அவரை குறித்து எழுதியிருக்கு. அவருடைய அன்பு, நீதி எல்லாவற்றையும் குறித்து இந்த பைபிளில் தான் அவரை குறித்து எழுதியிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ உதாரணத்துக்கு பைபிள்லேருந்து கூட ஒரு சில வசனங்கள் வாசிடலாம். அதாவது ஆதியாகமத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 9 வசனம் கூட வாசிடலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 9 யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழம் சிங்கம் போலும் மடங்கி படுத்தாய். அவனை எழுப்புகிறவர் யார்? ஸோ இங்கே யூதா பாலசிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறை கவர்ந்து போனார்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு காரியத்தில் இவர் இறங்கினார் அப்படின்னாக்க அதை முடிக்காமல் இருக்க மாட்டார். அவர் ஒரு காரியத்தில் இறங்கினார்னா 100% அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் யூதா பாலசிங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி இருக்குன்றதை கூட பார்த்துடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 5 வசனம் கூட வாசிடலாம். வெளிப்படுத்துதல் 5 அதிகாரம் 5 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதா கோத்திரத்து சிங்கம், இது எல்லாமே யாரை குறித்து தான் இருக்குன்னாக்கா, ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அங்கே யூதா பாலசிங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்கே யூதா கோத்திரத்து சிங்கம்னு இருக்குது. ரெண்டுமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மூப்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தோம்னா ஒரு 4 அதிகாரத்தில் ஒரு 24 மூப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தேவ சித்தமாக இருந்தாலும் அதுவும் ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு நம்ம சகோதரர்கள் பாடமாக வழங்குவாங்க அப்படிங்கிறத கூட தெரிவித்து கொள்கிறோம். ஸோ அடுத்தது இதே விஷயம் இந்த பைபிளை குறித்து ஏசாயாலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏசாயா 8 அதிகாரம் 20 வசனம். ஏசாயா 8 அதிகாரம் 20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். ஸோ இங்கே வேதம் சாட்சி ஆகமம் இது என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஸோ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இந்த புத்தகம் அப்படின்னாக்க என்னங்க, பைபிள் தான். அதாவது 66 புத்தகங்களை கொண்ட ஒட்டுமொத்த பைபிள் தான். இது எப்படி இருக்குன்னா 2 பக்கம் இருக்குது, உள்ளும் புறம்பும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அடுத்து இது என்ன பண்ணுதுன்னா பறந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். அது என்ன பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்க, ஸோ இப்போ ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமும் சரி, அவருடைய எச்சரிப்புகள், கட்டளைகள் இது எல்லாமே வந்து யாருக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு அந்தந்த காலப்பகுதியில் அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நாம் தான் என்ன பண்ணணுங்க, அதற்கு ஈக்குவலாக நாம் தான் வந்து அதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு நெருங்கி வரணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ தேவனுடைய சத்தியம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, நாம் அப்டேட்டடாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது சமகாலத்தில் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. எங்கன்னாக்க செப்பனியால் கூட நம்ம அநேக தரம் படிச்சிருப்போம். காட்சா குடியட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமகாலத்தில் அந்த ஒரு தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம கண் முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் அந்த பாலஸ்தீன மக்கள்
ரொம்ப பாவமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் யாருக்காகவும் என்ன பண்ணாதுங்க, தீர்க்க தரிசனம் வெயிட் பண்ணவே பண்ணாது. அதனுடைய வேலைகளை அது என்ன பண்ணுங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நாம் தான் அப்டேட்டடாக இருக்கணும். ஒருவேளை நம்ம அப்டேட்டடாக இல்லை அப்படின்னாக்கா அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணாதுங்க, தெரியாது. நாம் தான் அதனால் பாதிக்கப்படுவோம் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட திரும்பி வாசிச்சிடலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். அது என்ன சாபம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவருடைய கட்டளைகள், நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆதாமுக்கு என்ன பண்ணாங்க, சொன்னாருங்க. ஆனால் அதை அவர் புசிச்சாரா புசிக்கலையான்னு பார்த்தோம்னா அவர் கட்டளையை மீறி புசிச்சிட்டாரு. அந்த கனியை புசிச்சதுனால அதனுடைய சாபம் கூட அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அதாவது தேவனுடைய கட்டளைக்கு ஏற்ப நடந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதை மீறி நடந்தால் என்ன ஆகுங்க, சாபம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதில் கூட ஒரு 2 குரூப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, திருடன் மற்றும் ஆணையிடுகிறவர்கள். இது யார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போது திருடன் ஆணையிடுகிறவர்கள் யார் அப்படின்னாக்கா, இந்த ஒரு திருடர்களை குறித்து பழைய ஏற்பாடு, அதாவது புத்தகத்தில் ஒரு புறத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த திருடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புறம் அப்படின்றப்ப ஒரு ஓல்டு டெஸ்டமென்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் இந்த ஒரு திருடனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குங்க. இது யாராக இருக்குங்க? சவுண்டு எனக்கு கேட்கல. சாத்தானை குறித்து ஆதியாகமத்தில் இருக்குது, எசேக்கியேலில் இருக்குது. ஆனால் எல்லா புத்தகத்துலேயும் இருக்கா? சத்தமாக சொன்னீங்கன்னா. இஸ்ரேல் ஜனங்கள் சகோதரி சொல்லிட்டாங்க. அதாவது ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள், அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க திருடனா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? இப்போ இவங்க திருடனா அப்படின்னாக்கா ஆமாங்க, இவங்க திருடன் தான் வசனமுமே சொல்லியிருக்கு. வசனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில உதாரணங்களை பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. டயக்னோஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணணும், ஒரு 7 நாள் கழித்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வெளியூர்லேருந்து வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு ஒரு 3 நாளாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கங்க, இவருக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு அவங்களே எடுத்து சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குங்க? செத்துருவார். ஸோ யார் கையை வச்சா பொழப்பாரோ அவர் தான் கையை வைக்கணும். இது போல் டேஞ்சரான விஷயங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இவங்க ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு இந்த நியாய பிரமாணம் இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாருங்க, நிறைவேற்றினார். ஆனால் இவங்க அதை கம்ப்ளீட்டாக மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனுக்கு வழி நடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை வசனத்தில் கூட எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஸோ வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழினா, வேறு வழியாக வரவங்களாம் யாருங்க? திருடன் தான் சொல்லுவாங்க. ஸோ யார் வாசல் அப்படின்னாக்க 7ஆம் வசனம் கூட அப்படியே பைபிள்லேருந்து வாசிச்சிடலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யார் வாசல்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாசல். இவர் வழியாக இல்லாமல் வேற எந்த வழியாகவும் வந்தாலும் யார் தான்? அவங்க திருடன் தான் அப்படின்னு வசனமே சொல்லியிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்களை கேர்லெஸ்ஸாக அந்த யூத ஜனங்கள் அப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். மேலும் ஒரு சில வசனங்கள் கூட வாசிடலாம். 9ஆம் வசனம் மற்றும் அதற்கப்புறம் 8ஆம் வசனம் கூட வாசிடலாம்.
யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளும் புறம்பும் கன்று மேய்ச்சல்களை கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஸோ தெளிவாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, யார் அவங்கன்னா கள்ளர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தெளிவாக யார் அந்த திருடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு யூத ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதாவது அநேக தரம், அதாவது இவங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தில் இருந்தாங்கன்னா, தேவன் யாருடையவர்கள்னா இஸ்ரேலுடைய மக்களுடைய தேவன் தான் இருந்தார் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு அநேக விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்னப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சை கவனிக்காமல் அந்த ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கவங்களுடைய பேச்சை கேட்டு வழி விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கூட வாசிச்சிடலாம், பைபிளில் வாசிச்சிடலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக. அதாவது எத்தனையோ தரம், அதாவது தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு, ராஜாக்களை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினாரு. அநேக தரம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சுத்தமாக பேச்சையே கேட்கவே இல்லை, முரட்டாட்டம் உள்ள ஒரு சந்ததியாக இவங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இவங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். போதும் சிஸ்டர். அதாவது இவ்வளோ பேர் அனுப்பியும் கடைசியாக யாரே வந்துட்டார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்துட்டார். ஆனாலும் என்ன பண்ணலங்க, இந்த மக்கள் இவருடைய பேச்சை கூட கேட்கல. அதனால் இவங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்த்தோம். அதாவது இந்த புத்தக சுருள் திருடனுடைய வீட்டின் நடுவிலேயும் ஆணையடிவர்கள் வீட்டில் நடுவிலேயும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த தேவனுடைய வார்த்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து அவங்க அதை கேட்காம போனதுனால அதுவே அவங்களுக்கு என்ன பண்ணிருச்சுங்க, ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தான் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த புத்தகத்துடைய இன்னொரு பக்கம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெஸ்டமெண்ட். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குனாக்க ஆணையிடுகிறவன். அது என்ன ஆணையிடுகிறவன், நம்ம என்ன ப்ராமிஸ் ஆணையிடுறோமா? அதாவது நாம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம்னாக்க பேப்டிசமில் உம்முடைய சித்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோங்க, தேவனுடைய திட்டத்தில் எனக்குரிய ஒரு பங்கை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு ஆணையிட்டு கொடுத்து தான் பேப்டிசத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை தான் ஆணையிடுகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை கலாத்தியரில் கூட வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்கிறான்னா தேவனுடைய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஸோ நாம எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தேவனுடைய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் முன்பு அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலிக்கு முன்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. நாம் எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தோம் அப்படிங்கிறத கூட வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஸோ நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்னா தேவன்
அற்றவன், அதாவது அப்பா இல்லாதவன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனால் என்னைக்கு தேவனை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் சித்தத்தை செய்கிறோம்னு ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போவே நம்ம என்ன ஆயிட்டோம்னா கிறிஸ்துவிற்குரியவர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. வசனத்தில் கூட வாசிடலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஸோ நாம் விசுவாசத்தினால நம்ம ஒப்பு கொடுத்ததுனால என்னவாயிட்டோம் அப்படின்னாக்கா கிறிஸ்துவுக்கு ரொம்ப சமீபமாயிட்டோம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட வாசிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால என்ன பண்ணப்பட்டிருக்கோங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். ஸோ சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் கூட வாசிடலாம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களே என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஸோ இப்போது நாம் தான் அந்த ஆணையிடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் இன்னொரு தடவை வாசிடலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸோ இப்போது ஆணையிடுகிறவர்கள் நாம தான். ஜட்ஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க நம்மக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் சிந்திக்கணும். இப்போது சாத்தானுக்கு எப்போ அழிவு இருக்குங்க, அதாவது எந்த டைம் பீரியடில் அழிவாங்க? செகண்ட் டெத். இப்போ அதாவது 1000 வருட அரசாட்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் சாத்தானுக்கு அழிவு. ஒருவேளை இப்போது சாத்தானுக்கு பதிலாக நம்மள அந்த இடத்துல வைப்போம், நாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னாக்க நமக்கு எப்போங்க 2ஆம் மரணம்? இப்போவே. அதாவது உலகத்திலேயே மோசமானவன் அப்படின்னாக்க சாத்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவனுக்கே எப்போ தான் அழிவு? அப்போ தான் அழிவு. பட் ஆனால் நமக்கு ஏன் இப்போயே அழிவுனாக்க நமக்கு தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய திட்டங்கள் எல்லா விஷயமும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சும் அவருக்கு கொடுத்த சத்தியத்தின்படி நாம் நடந்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்காமல் போனோம்னா நமக்கு என்ன ஆகுங்க, நாம் தான் ஃபஸ்ட்டு அழிவோம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இதை தான் பிரசங்கியில் கூட வாசிடலாம். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். ஸோ நம்ம நேர்ந்து கொண்டதை என்ன தான் பண்ணி ஆகணுங்க, செஞ்சே தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. ஒரே ஆப்ஷன் தான். நம்ம பேப்டிசம் எடுத்துட்டோம், அதற்கான கிரியையே நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நாம் எல்லாரும் எதை கட்டிக்கிட்டு இருக்கோம்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு கூட பவுல் அழகாக ஒரு லிங்க் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிடலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். 10ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நாம் எப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நாம் தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மாளிகைன்ற சொல்கிறதோட இல்லை, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னா கோவொர்க்கர்ஸ்ன்றாங்க. அதாவது கிறிஸ்துவனுடைய உடன் வேலையாட்கள்னு கூட வசனம் இருக்குது. 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள
சிற்ப ஆசாரியரைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது இந்த ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்தின் மக்களை என்ன பண்ணணுங்க, மீட்கணும். அதுக்கு ப்ராஜெக்டோடைய டைரக்டர் யாருன்னா நம் பிதாவாகிய தேவன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னாக்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நாமளும் யார் தான் அப்படின்னாக்க ஒரு கோவொர்க்கர்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்கிடெக்ட், அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் என்ன பண்ணணுங்க, மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் வந்து என்ன பண்ணியிருக்கார், தேவன் போட்டிருக்கார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 11ஆம் வசனம் வாசிடலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஸோ இங்கே நம்ம கட்டுறோம், மாளிகையை எழும்புறோம்னா கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை விட்டு நாம் வேற எங்கேயாவது போய் கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகாதுங்க, அது வந்து ஒரு மாளிகையாவோ எதுவுமே ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ உலகத்தில் நம்ம போகிறோம். ஸோ உலகத்தில் அநேக விஷயங்கள் நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, காரு, வீடு, பங்களா ஏதாவது வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளார ஒரு என்ன வந்துடும்னா ஒரு பெருமை, வீண் பெருமை, அதாவது அழியக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு அதன் மீது நமக்கு ஒரு பெருமை வந்துடும். ஆனால் அதெல்லாம் வந்து என்ன, அது நிலைக்காது. அஸ்திபார கல்லாகிய கிறிஸ்துவின் மீது என்ன பண்ணணுங்க, நாம் நம்மளுடைய விசுவாசமான மாளிகையை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ அப்படி எழுப்புனா அது என்ன பண்ணுங்க, நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். ஸோ இங்கே ஒரு 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 6 விஷயத்தில் கட்டப்படுறத சொல்லியிருக்கு. அதாவது கோல்டு, அப்புறம் சில்வர், விலையேறப்பட்ட கல், அப்புறம் வந்து மரம், புல், வைக்கோல், இந்த விஷயத்தினால கட்டுறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இங்கே ஒரு 6 விஷயம் பார்த்தோம். அதாவது தங்கம், சில்வர், கல், அப்புறம் வந்து மரம், புல், வைக்கோல், இந்த விஷயத்தில் கட்டுறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சோதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 20க்கு 20 சைஸில் ஒரு தங்க பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ செலவாகுங்க, ஒரு 500 கோடி 1000 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு சைஸில் சில்வரில் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாகும். சரி, அதே விஷயத்த கல்லில், அதாவது விலை உயர்ந்த கல்லில் கட்டணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இது 3 ஒரு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்குவோம். இதற்கப்புறம் வரக்கூடியது மரங்கள், அப்புறம் வைக்கோல், அப்புறம் வந்து புல். இதில் கட்டினாக்க என்ன ஆகுங்க, அதெல்லாம் கட்டுறதுக்கு பெரிய செலவே ஆகாது. அதாவது மரத்துக்கு கூட காஸ்ட்லியான மரங்கள்லாம் இருக்குது. பட் இந்த புல், வைக்கோல்லாம் என்னங்க, அங்கங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கட்டினாலே அது ஒரு குடிசை மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மேலே இருக்கிற 3ம் ஒரு கேட்டகரி, அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான வீடு. இதை வந்து எதனால் பரிசோதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கினியால் பரிசோதிக்கப்படும். ஸோ மேலே இருக்க 3க்கும் தீ வச்சாக்க என்ன ஆகுங்க, கீழே இருக்கிறதுக்கு தீ வச்சா என்ன ஆகும், அதை நம்ம பார்க்கணும். ஸோ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் தீ வச்சோம்னா சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பலாயிரும். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நமக்கு ஒரு சோதனையாக வைப்பாங்க. ஸோ நாம் எதை கட்டிக்கிட்டு இருக்கோம், எதன் மேலே நம்ம அஸ்திவாரத்தை விசுவாசத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஸோ இங்கே 14ஆம் வசனத்தில் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சர்ச் கிளாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் மாதிரி, அதாவது ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அங்கே அவனோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆனால்ன்ற வார்த்தை தான் வரும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா திரள் கூட்ட வகுப்பார். அதாவது அவங்க கட்டினது எல்லாமே என்ன, அவங்க மரம் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க, அவங்களும் கட்டுவாங்க. ஆனால் தீ வச்சா எரிஞ்சு போயிடும். அவங்க போட்ட எஃபோர்ட்டே சுத்த வேஸ்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு உபத்திரவத்துக்கு அப்புறம் அவங்க திருந்தி வருவாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படுவார்கள்
அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் வசனம் கூட வாசிடலாம். 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஒரு தீர்க்கதரிசி சகரியா எப்போ வந்தார்னா, அந்த ஆலயம் கட்டி முடிக்க போகிற ப்ராசஸ், அதாவது கட்டிக்கிட்டு இருக்க ப்ராசஸ் நிற்கும் போது ஒரு ஆறுதலாக வந்து இவர் என்ன பண்ணாருங்க, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஆகாய் மற்றும் சகரியா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் உதவியாக இருந்தாங்க. அதே போல தான் அவங்களுடைய சத்தியம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க, நாமளும் நம்ம கிரியைகளை காமிக்கலை, அதாவது கொடுத்த பொருத்தனை சத்தியத்தை செய்யவில்லை என்ன ஆகும் அப்படின்னாக்கா அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறத வந்து வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நமக்கு சோதனை எப்படி வரும் அப்படின்னா அக்னியால் தான் வரும் அப்படிங்கிறத கூட அநேக தரம் நம்ம வசனத்தில் பார்த்துருக்கோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிடலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ நாம் எதில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட பார்த்துடலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் என்ன பண்ணணுங்க, கொடுத்த பொருத்தனையே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவனுக்கு சொந்த சம்பத்தாக இருப்போம் அப்படிங்கிறத கூட நம்ம வசனத்தில் பார்க்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ஸோ நம்ம செஞ்ச உடன்படிக்கையை என்ன பண்ணணுங்க, நாம் நினைவு கூறணும். அதாவது நம்ம கொடுத்த ஆணையை நம்ம என்ன பண்ணுறோம், சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத வந்து நாம் தெளிவாக நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க, கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இறுதியாக ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ இங்கே ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு இருக்குது. அதாவது எழுதியிருக்கிறபடி நம்ம ஆரம்பிக்குது. அது எங்கே எழுதியிருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட வாசிடலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூட வாசிடலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றவும் இல்லை. ஸோ இங்கே என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது, கேட்டதும் இல்லை, உணரவும் முடியலை அப்படிங்கிறத கூட சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது மனுஷனுடைய இருதயத்தில் இது என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸோ நாம் பொருத்தனைகள் நிறைவேற்றணும் அப்படின்னாக்க அவர் தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாருங்க, நிச்சயம் தந்துடுவார். ஆனால் நாம் தான் என்ன பண்ணணுங்க, அது நம்ம கொடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ மீண்டும் நம்ம ஒரு சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு புத்தக சுருள் பறந்து போகுது, அதை பார்க்குறாரு. அது என்னதுங்க, பைபிள். பழைய ஏற்பாட்டு புதிய அதுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் திருடர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்தது. அதாவது திருடர்கள் யாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள்.
ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமை போனதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீடு பாழாக்கி விடப்பட்டது. அவங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. அது சொன்ன மாதிரியே நடந்துச்சானாக்கா நடந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கா, பொய்யான எழுகிறவர்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நாம் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றலை அப்படின்னாக்கா இது வாலண்டியராக நாமளே தான் போய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேர் சத்தியம் பண்ணிவிட்டு அதை பொய்யாக்கிடுவாங்க, சில பேர் பொய்யாவே ஆணையிட்டுருவாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஒருவேளை நாம் பொய்யானை இட்டால் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய முடிவு எப்படி இருக்குன்றத பார்த்து நம்மளே யோசிச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, ப்ராமிஸை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாக பறந்து போகிற புத்தக சுருள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை கேட்க நம்முடைய பிதாவாகிய தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்காக அவருடைய குமாரன் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் சபையின் சார்பாக அன்பின் வார்த்தைகளை ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்தும்படி சகோதரர் ஞானதீபன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த ஒன்றான எங்கள் மெய்தேவனே, கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான பாடத்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தை நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடி அதன்படி நடக்கவும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து நீ நடத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளிலே கூட கூடியிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.